என்ன? ஒன்றும் இல்லை. உங்க அம்மா பேச்சு கேட்டு உங்க மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல? நான் அப்படிலாம் யோசிக்கல. அடுத்த மாசம் 5ஆம் தேதி எங்க அம்மா 1,00,000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. எங்க அம்மா சொன்னா கண்டிப்பா தருவாங்க. உங்க ஃப்ரெண்டு கிட்ட பணம் கேட்டிருந்தீங்களே, என்ன சொன்னாரு? நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காரு. இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் எவ்வளவு சொல்லியிருந்தாரு? 50,000. அடுத்த மாசம் கொடுத்துடலாம். மீதி பணத்தை வச்சு வட்டி கொடுத்து மேனேஜ் பண்ணிக்கலாம். உங்கள் அம்மா கொடுத்துருவாங்கல்ல? 5ஆம் தேதி 1,00,000 ரூபாய் என் பொறுப்பு. சார் இல்லையா? அவர் வெளியே போயிருக்கிறாரு. நான் வேணா ஒரு 2 வருஷம் ஃபாரின் போயிட்டு வரட்டுமா? இந்த கடனெல்லாம் அடைச்சிடலாம். கடங்காரனுக்கு பதில் சொல்ல கஷ்டமா இருக்கு. கிளம்புறேன்னு சொல்றீங்களா? சரி, நான் கடை வரை போயிட்டு வந்துடுறேன். என்னப்பா ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேறீங்க? மேடம் இருக்காங்களா? மேலே தான் இருக்காங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கூப்பிட்டுருந்தீங்களா? குளிச்சு சொல்லுமா. பணம் வாங்கிட்டீங்களா? காரே வாங்கியாச்சு. எவ்வளோங்க? 2,60,000. 20,000 செலவு பண்ணால் கார் சூப்பராயிரும். மெதுவா வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஏதாவது வாங்கிட்டு வரவா? ம், என்ன வாங்கிட்டு வரணும்னு கேட்டேன். எதுவும் வேணாம், நீங்க பொறுமையா வாங்க.
வண்டி பார்த்தியா? ம் பார்த்தேன். கர்நாடகா 3 லட்சம் கடன் வாங்கியிருக்கேன். வட்டி 5,000 ரூபாய். வண்டி 2,60,000 ரூபாய். மீதி 25,000 இருக்குது. அடுத்த மாதம் 1,00,000 ரூபாய் கிடைச்சிரும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த நம்பிக்கையில் தான் கடனே வாங்கியிருக்கேன். ம் ஒரு முத்தம் குரு. முதல்ல போய் குளி. குளிக்கிறதுக்கும் முத்தத்துக்கும் என்னடி சம்பந்தம்? சொல்லுமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? அவரு நல்லா தான் இருக்காரு. என் புருஷன் எப்படி இருக்காருன்னு கேட்டியே, உன் பொண்ணு நான் எப்படி இருக்கேன்னு கேட்டியா? உன் புருஷன் நல்லா இருந்தா நீயும் நல்லா தாண்டி இருப்ப. சரிம்மா சரிம்மா, எதுக்கு இப்போ ஃபோன் பண்ண? அதை சொல்லு. ஏதாவது விசேஷமாடி? புரியலம்மா. கல்யாணமாகி 4 மாசம் ஆச்சு. ஏதாவது நல்ல செய்தி இருந்தா சொல்லிடின்னு. சொல்கிறேம்மா. நான் சொன்ன கோயிலுக்கு போடி. கோயிலுக்கு போனால் குழந்தை பிறக்குமா? கோயிலுக்கு போனா மட்டும் குழந்தை பிறக்காதடி. உன்கிட்ட சொல்லி எந்த யூஸும் இல்லை. நீ மாப்பிள்ளையிட்ட கொடு. அம்மா நீ முதல்ல ஃபோனை வேமா. யாரா இருக்கும்? புது நம்பரா இருக்கே. ஹலோ, யாரு? ஆ, காசு வாங்கிட்டில்ல, என்ன எப்படி ஞாபகம் வச்சிருப்ப? நான் யாருன்னு கூட மறந்து போச்சுல்ல. அண்ணே சாரிண்ணே, மறந்துட்டேண்ணே. ஏன்யா காசு வாங்கினா ஒழுக்கமாக தர முடியாதா? உனக்கெல்லாம் கேட்டவனே எடுத்து கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும். பணம் கொஞ்சம் வெளில கேட்டிருக்கேண்ணே, வந்ததும் கொடுத்துட்றேன், கோச்சிக்காதீங்கண்ணே. நானே உங்களுக்கு நைட்டுக்குள்ளே ஃபோன் பண்ணுறேன். என்னது நைட்டா? நான் என்ன உங்கள்கிட்ட பிச்சையா கேட்குறேன்? உங்ககிட்ட என்னப்பா எனக்கு பேச்சு? உனக்கு காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜாமீன் போட்டது யாரு? எங்கே உன் டீச்சர் பொண்டாட்டி? நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். ஃபோனை உன் பொண்டாட்டிக்கிட்ட கொடு. என் ஒய்ஃப் ஸ்கூலுக்கு போயிருக்காண்ணே, வந்ததும் நானே கூப்பிடுறேன். நீ தானே? நம்பிட்டேன். முதல்ல உன் வாய்ஸ் நம்பர் கொடு, நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். கொடுக்குறியா இல்லை நான் ஸ்கூல் போவா? என்னடா? எங்கே இருக்க? ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். சொல்லுடா. கர்ணா ஃபோன் நம்பர் கேட்டாரு. இல்லைன்னா ஸ்கூலுக்கு வரேன் சொன்னார். நான் பாத்துக்கிறேன், நீ வை போன. இல்லை, அவன் ஒரு மாதிரி தான். நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. உன் நம்பர் கொடுத்துருக்கேன், எப்படியாவது பேசி சமாளிச்சிரு. சரி சரி, நீ வை போன. ஹலோ, நான் கர்ணா பேசுகிறேன். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நானே உங்களை வந்து பார்க்கலான்னு இருந்தேன், நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க. என்னை பார்த்து என்ன மேடம் பண்ண போகிறீங்க? இங்கே பாருங்க, நான் சொல்கிறது கேளுங்க. இல்லை சார், அப்படி இல்லை சார், என் புருஷனுக்கு வேலை இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உன் புருஷனை நம்பி பணம் கொடுக்கல. அவன் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதுன்னு தெரியும். நான் உன்னை நம்பி தான் பணம் கொடுத்தேன். இப்போ எங்கே இருக்கீங்க? ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன் சார். இன்னைக்கு தானே உங்களுக்கு சம்பளம்? ஆமாம். சேலரி வாங்கிட்டு நேராக என் ஆஃபீஸ் வரணும். சரி வரேன் சார். ஹலோ. சரி வரேன் சார்.
சொல்லுமா. எங்க இருக்கீங்க? டியூட்டி முடிஞ்சதா? இல்லைம்மா, மயிலாப்பூர் ட்ராப் ஒன்று வெயிட்டிங்கில் இருக்கேன். வாய்ஸ் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? ஒரு வாரமாக நைட் அண்ட் டேன்னு ஓட்டனா முடியல, தூக்கம் தள்ளுது. டே ஷிஃப்ட் மட்டும் நீங்க ஓட்டுங்க. நைட்டு ஓட்டுறதுக்கு வேற டிரைவர் போட்டுக்கலாம்ல. 4 மாதம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஓட்டி கொஞ்சம் கடன் அடைச்சிட்டோன்னா அப்புறமா நம்ம டிரைவர் வச்சுக்கலாம். ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? ஒன்றும் வேண்டாம், பணத்தை நீங்க அப்படியே கொண்டு வாங்க, இஎம்ஐ கட்டணும். சேஞ்ச் இல்லையா சார்? அவ்வளோதான். வேலையா? நீ வேற ஏம்மா, காலையிலேருந்து ஒரு சவாரி இல்லை, சும்மா தான் இருக்கேன். என்ன மேடம் ரொம்ப சோகமாக இருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. என்ன மேடம் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்றீங்க? நான் தான் 2 நாளில் கூப்பிட்றேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் விடாமல் ஃபோன் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உடனே பணம் வேணும்னு அர்த்தம். இப்படிலாம் டார்ச்சர் பண்ணால் நான் செத்தே போயிடுவேன். உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லலை, நிஜமாலே செத்துருவேன். அப்புறம் உங்களுக்கு பணம் கிடைக்காது. யாரு? பேங்க்கு. கோச்சிக்காதீங்க, நாளைக்கு பேசலாமா? உன் புருஷன் கடை வாங்கி லாஸ் ஆனதுக்கு நீ ஏன் சாகுற? நான் இருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ நான் பார்த்துக்கிறேன், சரியா? என்ன வேணுனாலும் என்கிட்ட கேளு. எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம். இது வரைக்கும் நீ எனக்கு என்னமா பண்ணியிருக்க? படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் காலேஜ். என் கல்யாணத்துக்கு 1 பைசா செலவு பண்ணல. 1 லட்சம் தர முடியாதம்மா உன்னால?
நீயும் அப்பாவும் கவர்மெண்ட் சேலரி தானே வாங்குறீங்க. ஏதா பேசுமா, ஏன் அமைதியா இருக்க? இப்போ கொஞ்சம் டைட்டுடி. அப்ப ஏமா பணம் தரேன்னு சொன்ன? நீ சொன்னதை நம்பி வீடு பிடிச்சி கார் வாங்கி இப்படி திடீர்னு பணம் இல்லைன்னு சொன்னா என்னம்மா அர்த்தம்? இந்த இடத்த வித்து எடுத்துக்கோடி. அப்பா வர ஹாஸ்பிட்டல் இருக்காரு. இருமா, அவர் வந்துடுவாரு, பார்த்துட்டு போ. இல்லடி, அப்பா வெயிட் பண்ணுவாரு, நான் போகணும். இதை செலவுக்கு வச்சுக்க. இல்லைங்க, திடீர்னு அப்பா உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம். அதான் அம்மா இந்த இடத்த விற்று பணத்தை எடுத்துக்க சொன்னாங்க. யாரு? கருணா. கொடுங்க. ஹலோ, மணி இல்லையா? அவரு குளிச்சிட்டு இருக்காருண்ணா. நான் பேசுகிறேன். ஹலோ. மணி, இன்னைக்கு தேதி 5. ஒரு 2 நாளில் கொடுத்துறேன் கருணா. மணி, சொல்லுங்க கருணா. 2 நாள் கழிச்சு இதே மாதிரி பதில் வரக்கூடாது, பணம் வரணும். கண்டிப்பாக. சரி, நான் வரேன். சாப்பிட்டு போங்க. சொல்லுடி. எங்க இருக்க? வீட்டில் தான். அப்பா எங்க? வீட்டில் தான் இருக்காரு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. உன் புருஷன் மேல காட்டுற அக்கறை கொஞ்சமாவது என் மேல காட்டுமா? இப்போ என்னடி பண்ண சொல்கிற? 1,00,000 ரெடி பண்ணி தர முடிஞ்சா என்கிட்ட பேசு. இல்லைன்னா என்கிட்ட பேசாத, என்னை மறந்துரு. என்னை பார்க்கவும் வராத. ஹலோ. பணம் ரெடி பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. சொல்லுங்க நண்பா. எங்கே இருக்க ராஜா? வீட்டில். மீட் பண்ணுவோமா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பார்ப்போம் மணி. வீட்டுக்கு வருவா? வீட்டில் வேணாம், வேற எங்கேயாவது மீட் பண்ணலாம். எங்க? ஹாய். அப்புறம் சொல்லுங்க நண்பா. சொல்லுங்க வா, நீங்கள் தான் அதை பேசணும்னு சொன்னீங்க. ஒரு நிமிஷம். சொல்லுங்க பாய். ஷர்ட்டில் தான் பாய். ஏன் பாய், என்ன முக்கியமான வேலை இருக்கா? நேற்று தான் கையில் கிடச்சிது. சிங்கப்பூரா பாய்? ஓகே பாய், சொல்கிறேன் பாய். சரிங்க பாய். அப்புறம் அடுத்த வாரம் சிங்கப்பூர் போகிறேன். எதுக்கு? தெரியாது. தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு தெரியணும்? சொன்ன வேலை செஞ்சால் பணம் தராரு, அவ்வளோதான். என்ன வேலையும் தெரியாமல் எப்படிங்க பண்ண முடியும்? உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஏன் பொழுதுனேக்கிறீங்க? வண்டி ஓட்டிலாம் உங்கள் பிரச்சனை சரி பண்ண முடியாது. ஒரே ஒரு நாள் நான் சொல்லுறது கேளுங்க, உங்கள் எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணுறேன். எங்கேயாவது கடன் வாங்கி தர முடியுமா? எவ்வளோ ஒட்டினாலும் பரவாயில்ல. கடனா? சும்மாவே தரேன்றாங்க.
ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஒன்றும் ஆகாது, எல்லாம் பாய் பார்த்துப்பேன். போலீஸ் ப்ராப்ளம்லாம் எதுவும் வராதுல்ல ராஜா? நான் ஒன்று சொல்லவா, பணத்தை எவனும் சும்மா தர மாட்டான். பணம் எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ ரிஸ்க் இருக்கும். எந்த கேள்வியும் கேட்காம சொல்கிறத மட்டும் செய்கிற ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், பேசலாம். நான் வரேன். நல்லா யோசித்து சொல்லு. பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குதா, அதை விட பயம் அதிகமாக இருக்கு நண்பா. இந்த நாயெல்லாம் எங்கே பொழைக்க போகுது? ஒரு நிமிஷம் நான் கூப்பிடுறேன். சொல்லுங்கண்ணா. எங்கே இருக்க? பாண்டிச்சேரிலண்ணா. பணம் வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது? வட்டி முதல்ல ஃபோன் கூட பண்ணாமல் இருக்க? நான் டிராஃபிக்கில் இருக்கேண்ணா, அப்புறமே கூப்பிட்ண்ணா. யார் வேணும்? கருணா சார் இருக்காரா? கருணா சார்லாம் இங்க யாருமே இல்ல. என்னண்ணா அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணியிருந்தீங்க? கேகே நகரில் ஒருத்தவனுக்கு பைக் அடமான வச்சு பணம் வாங்கி கொடுத்தல? ஆமாண்ணா. அந்த பைக்கை தூக்கிரு. அதானே? நீ கிளம்பு, நான் ஃபோன் பண்ணுறேன். ஓகேண்ணா. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீதான் நாண்டுகிட்டு செத்துறியா? நீ யாரு, நீ எந்த ஊரு, உன் குலம் கோத்திரம் எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் ஏன் என்ன கல்யாணம் பண்ண? நானா உன்னை கல்யாணம் பண்ண? நீதான் எங்க அப்பன் காலில் விழுந்து கெஞ்சன. நீ எங்க அப்பாவுக்கு பண்ண துரோகத்துக்கு உன்னெல்லாம் நான் அப்படியே சும்மா விட்டுற முடியாது. கடைசி வரைக்கும் உன் கூடயே இருந்து நீ சாவறத பார்த்துட்டு தான் நான் சாவேன். சுகர் இருக்கா?
இன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு ஒர்க் இருக்கா? ரொம்ப மூட் அப்செட்டாக இருந்தது, அதான் எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு நினச்சேன். நேற்று ஃபோன் பண்ணீங்க, ஏன் எதுவும் பேசாமல் வச்சிட்டீங்க? எதுவும் சொல்லணும் நீங்கள். நேற்று ஒரே சண்டை. பிஸ்னஸ் பண்ணி இவ்வளோ பணத்தை லாஸ் பண்ணிட்டேன்னு கேட்டா, திரும்பவும் அதே பிஸ்னஸ் பண்ணுறேன் 10 லட்சம் கொடுன்றான். செம்மையாக திட்டி விட்டேன், கோச்சிட்டு ஊருக்கு போயிட்டான் போகிறம்போக்கு. பணம் கொடுத்தா ஒழுங்காக பேசுவான். ஒன்றுமே புரியல, யாருக்காக வாழ்றேனே தெரியல. எனக்காக வாழலாமே. ம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் திவ்யா. அடிக்கடி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைப்பேன், நீ எப்பவுமே பிரச்சனையிலே இருக்க. அதான் உங்ககிட்ட சொல்லாமலே இருந்துட்டேன். இப்போ கூட இது சொல்கிறதுக்கு சரியானு தெரில, ஆனால் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. எனக்கு கல்யாணம். இப்போ உனக்கு என்ன வேணும்? உன் எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணுறேன், உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன். நான் தான் இனிமேல் உனக்கு எல்லாம். சார், நான் உங்கள் ஏரியாவில் தான் இருக்கேன். வீட்டுக்கே வந்து பணத்தை கொடுத்துருவா? ஆஃபீஸ் வந்துருங்க மேடம், நான் 1 ஹவரில் வந்துடுவேன். இல்லை சார், அவசரமாக ஊருக்கு போயிட்டுருக்கேன், கொஞ்சம் அர்ஜென்ட்டு. ஆல்ரெடி ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. சொல்லுங்க சார். எவ்வளோ நேரத்தில் வருவீங்க? 5 நிமிஷத்தில். சாரி சார், அவருக்கு பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. நானும் ஏதாச்சும் வகையில் ஹெல்ப் பண்ணி அவரை ஒரு பெரிய ஆளாக்கணும்னு பார்க்குறேன். எங்க? பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? சேலரி வாங்கிட்டு நேராக இங்கே தான் வரேன். ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கு? உள்ளே இருக்கு.
இந்த பால் எப்ப சூடு பண்ணது? இப்பதான். ம், சரி. விஷத்தை கலந்துட்டினா உன்னெல்லாம் நம்ப முடியாது. இங்க பாரு. முதல்ல ஓரமா நில்லு. ரொம்ப பண்ணாத. என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஏன் தெரியாது? அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு நிமிஷம். 10 மணிக்கு அப்புறம் வந்து நீ கதவை தட்டுனா நான் திறக்க மாட்டேன். அப்புறம் நீ நாயோட தான் படுத்துக்கணும். பரவாயில்லையா? அதுக்காக 10 மணிக்கு முன்னாடி வந்தா என் கூட படுக்கலான்னு நினைக்காது. அப்புறம் ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல. என்னதான் உன் ஐடியா? வெறுங்கையோட வந்த உனக்கு வீடும் கொடுத்து கார் வாங்க கடனும் கொடுத்தா பணத்தை ஒழுங்கா திருப்பி கொடுத்து லைஃப்ல முன்னேற மாதிரி தெரியல. மெட்ராஸ்ல லைஃபை ஜாலியாக என்ஜாய் பண்ற போல. அப்படிலாம் இல்லை. அப்புறம் வேற எப்படி? என் ஒய்ஃபோட அம்மா சைட்லேருந்து பணம் வர மாதிரி இருந்தது. கொஞ்சம் லேட் ஆகுது, அதான். ஏன்பா இதெல்லாம் ஒரு பதிலா? அவங்க உதவி இல்லாமல் சொந்த காலம் நிற்கிறேன்னு தனி கொடுத்துன்னு வந்துட்டு இப்போ அவங்க அம்மா பணம் தரல ஆட்டி குடி தரலன்னா இதெல்லாம் சரியாக வராது மணி. நீ என்ன பண்ணுற? வீட்டை காலி பண்ணி சாயை கொடுத்துட்டு வண்டி எடுத்துன்னு வந்து செட்டில் விட்டுரு. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. இங்கே பாரு, உனக்கு நிறைய டைம் கொடுத்தாச்சு. இனி கண்டிப்பாக 2 நாளில் கொடுத்துறேன். வட்டியும் 15,000 கொடுத்துறேன். 2 நாளில் கண்டிப்பாக அட்வான்ஸ் கொடுத்துறேன். டீ எடுத்துட்டு வா. எடுத்துக்கங்கண்ணா. நானும் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன்.
இடம் ஒன்று விற்க ட்ரை பண்ணுறோம், சீக்கிரம் கொடுத்துட்றோம். என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆஃபீஸ் ரிசப்ஷனுக்கு கேட்டிருந்தான், போகிறீங்களா? ம். ஹலோ, மிஸ்டர் கர்ணா உங்கள் நம்பர் கொடுத்தாரு. என் பேர் செல்வி. சொல்லுங்கள் மேடம். ரிசப்ஷனிஸ்ட்க்கு வேக்கன்ட் இருக்குன்னு சொன்னார். ஆமாம், என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வேலை பார்த்துருக்கீங்களா? எங்கள் ஊரில் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். 5th ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸ் எடுத்தேன். சேலரி எவ்வளோ வாங்குனீங்க? 8000 ரூபாய். எங்கள் ஆஃபீஸில் ரிசப்ஷனிஸ்ட் தான் ஆள் பார்க்குறோம். மாடர்னாக ட்ரெஸ் பண்ணணும். மினிஸ்கர்ட்லாம் போடுவீங்களா? ஹலோ, சொல்லுங்க சார். சேலரி 25,000. 25,000-மா? ஆமாம் மேடம். 8 hours தான் டியூட்டி. ஈவினிங் 4 o'clock to 12 o'clock. நைட்டு 12 மணிக்கா? ஆமாம் மேடம். டே ஷிஃப்ட்லாம் இல்லையா? டே ஷிஃப்ட்டுக்கு 20,000 ரூபாய் தான் சேலரி. கர்ட்டுன்னா எப்படி? கர்ட்னா இந்த ஏரோஸ்டஸ்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி. உங்கள் ஹைட்டு? 5.3. உங்கள் வெயிட்? 50. உங்கள் சைஸ்? 25,000 ரூபாய் சேலரி. இன்சென்டிவ் 15,000 ரூபாய் வரும். உங்கள் ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. மினிஸ்கட் ஃபோட்டோ மாதிரி ஃபோட்டோ இருந்தால் அனுப்புங்க. 6 மாதத்தில் இன்க்ரிமெண்ட்லாம் வரும். வெளியில காலிங் பில் இருக்கே, பார்க்கல? கேட்டுட்டு உள்ள வரணும்னு மேனேஜ் தெரியாதா? இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? வட்டி பணம் தான் கொடுத்தாச்சுல்ல. அவர் வெளியில போயிருக்காரு. தெரியும், உக்காரு. உக்காருமா. ஏன்? அட உக்காருமா. நீ என்னம்மா ரொம்ப பண்ணுற? இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த டாக்குமெண்ட் கையெழுத்து போடு. இது என்ன டாக்குமெண்ட்? முதல்ல இந்த வீடியோ பாருமா. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதா இருந்தாலும் என் புருஷன்கிட்ட பேசுங்க. உன் புருஷன் இந்த வீடியோ பார்த்தானா நான்கு செத்துருவான். இது நீயும் உன் புருஷன் சம்பாதிச்சு வாங்கின வீட்டை என் பேரில் மாற்றி எழுதின டாக்குமெண்ட். இது நீயும் உன் புருஷனும் பெட்ரூமில் ஒன்றா இருக்கிற வீடியோ. கையெழுத்தை போட்டு சாவியை கொடுத்துட்டு கிளம்புற வழியா பாரு. ஏதாவது யோசிச்சு பிரச்சனை பண்ணா மான கப்பல் ஏறிடும். என்னை ரொம்ப யோசிக்க வைக்காது என்ன? என்ன ஒரு 650 ஸ்கொயர் ஃபீட் இருக்குமா? ம், போடுறி.
மடிய மாட்டா போலயே. அப்படியா? அப்படி எப்படி கேட்டு பார்த்துட்டேன். ம். அப்படி இப்படி கேட்டியா? சேட்ட கேட்க வேண்டியது தானே? எப்படி வரியாண்ணா? இதுக்கு போய் ஏன் இவ்வளோ யோசிக்கிற? கேமரா வச்சிட வேண்டியதானே? எங்க? அவள் வீட்டு பெட்ரூம்ல. அவன் புருஷன் கூட இருக்கிறதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. அவள் பணத்துக்குலாம் முடியிற மாதிரி தெரியல. ம். பிளான் பண்ணுவோம். இப்போ என்னன்ற 2 லட்சம் ரெடி பண்ணு. திடீர்னு 2 லட்சம்னா எப்படிடா? இங்கே பாரு, பொருள் ஒர்த்து 40 லட்சம்டா. ஒரு ரைடில் சீஸ் ஆகி கிண்டி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது. அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்னன்னு கூட தெரியாது. எதுக்கும் யூஸ் ஆகுமேன்னு 2 கிலோ எடுத்து வச்சுட்டு கோர்ட்டில் கம்மியாக காட்டியிருக்காரு. இங்கே பாரு, நீ தானே சொன்ன நல்ல மாற்றம் எதுனா இருந்தால் சொல்லு, ரிஸ்க் எடுக்கலான்னு. ஒரு வாரத்தில் ரெடி பண்ணி தருவா? ஒரு வாரம்லாம் தாங்காது, அதுக்கு மேலே உன் இஷ்டம். ஏய், ஏன்டா அப்படி இருக்க? ஒரு 2 லட்சம் ரெடி பண்ணி கொடுறீ. என்னடா 2 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்கடா போவேன்? ஏண்டி, எனக்கு ஒன்று விட்டா யாரடி இருக்கா? என் பொண்டாட்டி இருக்கிற தைரியத்தில் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன். ஒர்க் அவுட் ஆச்சுன்னு வையே, 2 பேரும் ஃபாரின் செட்டில் ஆகிடலாம். ஏதாவது பண்ணுடி. இந்த ஸ்கூட்டியை ஓட்ட முடியல, முதல்ல கார் வாங்கணும். வாங்கிடலாம் வாங்கிடலாம். வேலன் நகர் 5வது தெருவில் நிற்கிறேன். எப்படி வரணும்? நான் மேலே தான் இருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஓகேண்ணா, நான் வந்துட்டேன். நீங்கள் கொஞ்சம் கீழே வந்துடுங்க. ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? சாரி நண்பரே. நண்பரா? வாங்கின பணத்தை ஒழுங்காக திருப்பி தரவனுக்கு தான் நான் ஃப்ரெண்டு. நீ பண்ணுறதை பார்த்தா நம்ம ஃப்ரெண்டெல்லாம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட பேச எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ என்ன பண்ணுற? வண்டி எடுத்து வந்து செட்டில் விட்ருண்ணே. இப்போ எங்கே இருக்க? வலசர வாக்கத்தில். வண்டி எப்போ கொண்டு வர? 2 நாளில் பணம் ரெடி பண்ணிடுறேன். இல்லைனா பதில் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னால் வண்டி உங்கள் செட்டில் இருக்கும். 2 நாளா? பார்ப்போம். ஹைகோர்ட் 1/2 hourல போயிடலாம்ல? போயிடலாண்ணா. இன்னைக்கு புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்குள்ள கண்டிப்பாக பணத்தோட வந்துடுறாங்க. பார்ப்போம். ஒரு நிமிஷம்ப்பா, ஒருத்தர் வரணும். சரிண்ணா. கிளம்பிட்டேன். கோர்ட் வேலையை முடிச்சுட்டு இடத்த பார்க்க வரேன். எங்கே வரணும்? திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க. சரி, அங்கேருந்து 8 கிலோமீட்டரில் ரைட்டு. நான் திருவள்ளூர் வந்துட்டு ஃபோன் பண்ணுறேன். திருவள்ளூரில் இடம் வாங்க போகிறீங்களா சார்? ஆமாம், நான் திருவள்ளூர் தான் சார். திருவள்ளூரில் எங்கே? கெருகம்பாக்கம். என் ஒய்ஃப் ஒரு திருவள்ளூர் தான். இப்போ இங்கே சென்ட்டில் என்ன விலை போகுது? ரோடு மேலேனா சென்ட்டு 60,000 70,000 போகும் சார்.
ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் சார், எனக்கு அங்கே ஒரு இடம் இருக்குது. லாஸ்ட்டாக டயல் பண்ணனே 66 முடியுமே, அதான் என் நம்பரு. கால் பண்ணுங்கள், பேசுவோம். ஓகே சார். ஹலோ, கிளம்பிட்டீங்களா? ½ அன் ஹவரில் கோர்ட்டில் இருப்பேன். நான் மணி ஒய்ஃப் பேசுறேன். சொல்லுங்க. வட்டி பணம் கொண்டு வந்துட்டு இருக்காரு. பணம் எவ்வளோ கொண்டு வராரு? இல்ல, செயின் கொடுத்துருக்கேன், அது அடமானம் வச்சு கொண்டு வருவாரு. சொல்லுமா. போயிட்டுருக்கேன் செல்வி, சவாரி ஒன்று. நான் ட்ராப் பண்ணிட்டு வச்சுட்டு நான் உன்னை கூப்பிட்றேன். அடகு கடைக்கு போயிட்டு கூப்பிட்றேன். வரண்ணா. ஆ.
பொறுமையாரு, எங்கே போயிடுவா? என்னம்மா உன் புருஷன் பணத்தோட வரேன்னாரு, ஃபோன் பண்ணா சுவிச் ஆஃப்னு வருது. செயினை அடமானம் வச்சு உங்களுக்கு பணம் கொடுக்க தான் வந்தாரு. சரி, வரும்போது யாரோ பறிச்சிட்டாங்க சார். இதை நான் நம்பணுமா? நான் உன்னை சொல்லவா? இந்த மாதிரி கதை சொல்கிறத விட்டுட்டு பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு என்ன செய்யலாம் யோசி. திருவள்ளூர் கிட்ட 10 சென்ட் இடம் இருக்கு. அந்த டாக்குமெண்ட் வேணா வச்சுக்கோங்க, பணம் கொடுத்துட்டு வாங்கிக்கிறோம். இடத்த வச்சு நான் என்ன பண்ணுறது? அட்வான்ஸ் 50,000, வட்டி 15,000. நாளைக்கு காலையில் என் வீடு தேடி வரணும். நான் அங்கே வந்தால் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபோன் எடுக்க மாட்டியா? அவன் இருந்தான். அவன் இருந்தா பிஸ்னஸ் பண்ண பணம் கேட்டே இருக்கான். எவ்வளோ? 10 லட்சம். தரேன். அவர் வெளியே போயிருக்காரு. ஒரு நிமிஷம். ஹால்ல வெயிட் பண்ணுங்க. தண்ணி குடிச்சுக்கிறேன்.
பணம் எப்போ தர்றது ஐடியா? உன் புருஷன் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாரா? நான் ஒன்று சொன்னால் கேட்பியா? என் கூடவே இருந்துறியா? ம், உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறேன். நான் சொன்னது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு சொல்லு. நான் தான். என்ன சொன்னார்? எங்க இருக்கீங்க? வடை பண்ணல? டியூட்டியா? ம், விழுப்புரம் போனோம். ட்ராப் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்துடுவேன். ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை. என்னங்க? காலையிலேருந்து கருணா ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு, எடுக்கல. அதான். எப்போ உங்க பணம் ரெடி ஆகும்? தெரியல செல்வி. நான் நாளைக்கு காலைல வரேன், பேசுவோம். என்ன? வேண்டாங்க. புரியல. வேண்டாண்ணா? வீட்டுக்கு வராதீங்க. நீங்க கருணா ஃபோன் பண்ணி எடுக்கலல்ல. அவர் வீட்டுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணா என்ன பண்றது? நான் பாத்துக்கிறேன். நீங்க வக்கீல பார்த்து சீக்கிரம் இடத்த சேல் பண்ற வழியை பாருங்க. ம். விழுப்புரம் போயிட்டு வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. வச்சிடுறேன். ஹலோ. என்ன முடிவு பண்ணியிருக்க? ப்ளீஸ்ண்ணா. இங்கே ஹலோ. எங்க இருக்கீங்க? ஒர்க் ஷாப்பில். ஏன் என்னாச்சு? இன்ஜின் ஃபால்ட்டு பார்த்துட்ருக்காங்க. சாப்பிட்டீங்களா? ம், சாப்பிட்டேன். நீ? சமையல் ஆயிட்டு இருக்கு. கருணா ஃபோன் பண்ணாரா? பண்ணலை. அதான் பயமாக இருக்குது, வண்டியை தூக்கிட்டு வரவனு. ஒரு வாரம் டைம் கேட்டிருக்கேன், அதுக்குள்ளே ஏதாவது பண்ணலாம். அட்வொகேட் ஒருத்தர் இடம் வாங்கிக்கிறேன்னு சொன்னார்ல, அவர்கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னாரு? ஃபோன் ட்ரை பண்ணேன், பிஸியாக இருக்கு. அவரை பார்க்க தான் போகிறேன். ஒன்றும் கவலைப்படாத, சீக்கிரம் ரெடி பண்ணிடுறேன்.
ஏன் லேட்டு? ஃபோன் பண்ண உடனே கிளம்பி வர வேண்டியது தானே? டிராஃபிக்கு, பஸ் பிடிச்சி வர வேண்டாமா? ஏன் ஸ்கூட்டி என்னாச்சு? வித்துட்டேன். என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. அதான். இப்போ எதுக்கு உன் புருஷனை பற்றி பேசுகிற? ஏன் நீங்கள் தான் எனக்கு ஒரு வண்டி வாங்கி தருது. என்ன வண்டி ஓட்டுவ? ஓகே பாய். யாரு? என் புருஷன். பேசு. என்ன பேசுறதுன்னு தெரியலையா? நான் உங்ககிட்ட என்னெல்லாம் சொல்லணும் அதை அப்படியே சொல்லு. இப்போ நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லு. என்ன வேணா சொல்லு. கருணா ஃபோன் பண்ணாரா? நான் கூப்பிடுறேன். ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஹலோ? இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு. உன்னை இழுத்து பிடிச்சி உன் விருப்பம் இல்லாமல் உன் கூட இருக்கிறது எனக்கு ஆசை இல்லை. என் கூடவே இருந்துறியா? ம். அவனை ஏன் பார்த்துட்டு இருக்க? அவனை பார்த்ததுனால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனையும். என்ன பாரு, உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறேன். இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு. இங்க பாரு, நான் சண்டை போடுற மூட்ல இல்லை, ரொமான்ஸ் பண்ற மூட்ல இருக்கேன். என்ன பார்த்தா பாவமா இல்லையா? பணத்துக்காக நீ படுற கஷ்டத்தை பார்த்தா பாவமாக தான் இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ. ப்ளீஸ், அவர் வந்துருவாரு. அப்போ என்ன கிளம்ப சொல்றியா? இது என் வீடு. அவன் வரட்டும், காரை வாங்கிட்டு வீட்டை விட்டு துரத்திடுறேன். ப்ளீஸ், அவர் வந்துருவாரு. ப்ளீஸ், அவர் வந்துருவாரு. அப்போ நீ ஏன் வீட்டுக்கு வா. வரேன். அப்புறம் என்ன அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணியிருந்த? அந்த பொண்ணு இருக்கலண்ணா, எந்த பொண்ணு? தேவி, உங்கள் வீட்டோட ஓனரு. என்னது? பழைய ஓனர். ஆமாம். அந்த பொண்ணை 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஏரியாவில் பார்த்தேண்ணா. அவள் திருச்சியில் எல்லாம் இருக்கா? 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தியா? 2 நாள் என்ன பிடிங்கிட்டு இருந்த சொல்லாம? உங்கள் வீட்டிலேருந்து போகிறத பார்த்தேன். அந்த பொண்ணு மாதிரி தான் இருந்தது. கன்ஃபார்மாக தானே? நல்லா பார்த்தியா?
ஹலோ, எங்கே இருக்க? நான் எங்கே இருந்தா உனக்கு என்ன? என்னம்மா பேச்சில் ரொம்ப திமிர் தானே தெரியுது. சரி, நீ முதல்ல எங்கே இருக்க அதை சொல்லு. திருச்சியில். இல்லை, நம்ம ஏரியா பக்கம் வந்ததா கேள்விப்பட்டேன். நான் ஏன் அங்கே வர போகிறேன்? இங்கே பாரு, ஏதாவது பழி வாங்க நீ கிளம்பி வீட்டு பக்கம் வந்து யார்கிட்ட ஏதாவது பேசினேன், நான் பார்த்தது இந்த உலகமே பார்க்கும். அப்புறம் நீயும் உன் புருஷனும் நாண்டுக்கிட்டு தான் சாகணும். நான் அந்த வீட்டை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாத்தையும் மறந்துரு, அதான் உனக்கு நல்லது. மேடம், நான் தெருமுனையில் தான் நிற்கிறேன். வண்டியை பார்த்துட்டேங்க. நான் வந்துக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மேடம். வந்துட்டேன். என்ன அவசரம்? நல்லா இருக்கீங்களா மேடம்? நீங்கள் அன்னைக்கு பணம் வாங்க வந்திருந்தேன். பெசன் நகர் தானே? ஆமாம். எவ்வளோ நேரம் ஆகும்? 1 ஹவரில் போயிடலாம் மேடம். கர்ணாவை உங்களுக்கு எவ்வளோ நாளாக தெரியும்? அவரை 2 வருஷமா தெரியும். உங்கள் கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தேன் மேடம். கர்ணா கிட்ட நீங்கள் எவ்வளோ பணம் வாங்கியிருக்கீங்க? 3 லட்சம். வட்டி எவ்வளோ? மாதம் 15,000 ரூபாய். 5 வட்டியா? ஆமாம் மேடம். அந்த ஆள் ஒரு மாதிரிங்க. பணத்தை சீக்கிரம் கொடுத்து கணக்கை முடிச்சுக்குங்க. நான் உங்களுக்கு நல்லதுக்காக தான் சொல்கிறேன். இடம் ஒன்று சேல்ஸ்க்கு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக சீக்கிரம் கொடுத்துருவேன் மேடம். காரை வித்துடலாமா? வித்தா எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 2,20,000 ரூபாய் கிடைக்கும். நான் ரெடி பண்ணுறேன். நைட்டு வந்துடும் மணி. ஒன்றும் பிரச்சனை இல்லையா ராஜா? நான் வேணா ஓட்டவா? வேண்டாம், இந்த பேக்கை கொண்டு போய் ஆந்திராவில் கொடுத்துட்டு வைப்பேன், அவ்வளோதான். பேக்கில் என்ன இருக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேக்கு, அவ்வளோதான். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாத வரைக்கும் நான் பண்ணுறது யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சால் அந்த பயமே என்ன காட்டி கொடுத்துரும். இந்த வண்டிக்கு ஒரு நாள் 10,000 ரூபாய் வாடகை. யார் தருவா? 5,000 ரூபாய் இருக்குது, பேலன்ஸ் நைட்டு தரேன். இந்த சொல்லுமா. எங்க இருக்கீங்க? வடபழனில. சாப்பிட்டீங்களா? வீட்டுக்கு எப்போ வருவீங்க? உங்களை பார்க்கணும் போல இருக்கு. ஈவினிங் வரேம்மா. வர்றேம்மா. இருக்கிற பிரச்சனை பார்த்தாதானே. நீ வேற. என்னங்க பிரச்சனை? வந்து சொல்கிறேம்மா.
ஹலோ மணி எங்கே இருக்க? நீ எங்கடா இருக்க? எங்கடா இருக்கவா? என்ன தம்பி மரியாதைலாம் குறையுது? உனக்கு என்னடா மரியாதை? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? வண்டி போலீஸில் மாட்டிச்சு. ஏன் ராஜா அப்படி பண்ணுற? நான் என்ன பண்ணேன்? பிரச்சனை வராதுன்னு நினச்சேன். நான் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். அப்போ வண்டி சித்தூர் போலீஸ் ஸ்டேஷன் நிற்குது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் வண்டி எனக்கு வேணும். வண்டி வேணா போய் எடுத்துக்கோ. எஸ்ஏ நம்பர் SMS பண்ணுறேன், 50,000 ரூபாய் கேட்பாரு, கொடுத்து எடுத்துக்கோ. நான் தான் அப்படியே சொன்னேன்ல, பணம் எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு. ப்ளீஸ் ராஜா, வண்டி மட்டும் எடுத்து கொடு ராஜா. இங்கே பாரு, ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே போயிருப்பேன். உன்னை பார்க்க பாவமாக இருந்துச்சு, அதான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். இந்த நம்பருக்கு நீ ஃபோன் பண்ணாத, ஆஃப் பண்ணுறேன். வண்டி சித்தூர் ஸ்டேஷன் நிற்குது, SMS பண்ணுறேன், எஸ்ஏ நம்பர் பாய். வட்டி பணம் வாங்கிட்டீங்கல்ல? எங்கே கேட்டா இல்லைன்றாங்க. என்ன ஒன்றும் இல்லை. வட்டி பணம் கொடுத்துட்டியா? இப்போ தான் வாங்கிட்டு போகிறாரு. சொல்லுடி. வரும்போது என் புருஷனை பார்த்தீங்களா? ஆமாம். என்ன கேட்டாரு? வட்டி பணம் வாங்கிட்டீங்களான்னு கேட்டான். நீங்கள் என்ன சொன்னீங்க? தரலன்னு சொன்னேன். ஏண்டி என்னாச்சு? சரி, நான் அப்புறம் கூப்பிட்றேன். சொல்லுமா. சாரி, ஃபோனில் சார்ஜ் இல்லை, அதான் அட்டன் பண்ண முடியல. லேண்ட்லைன்லேருந்து பேசியிருக்கலாம்ல. நைட் என் வீட்டுக்கு வரல. காரில் சார்ஜ் போட்டிருக்கலாம்ல. ஹலோ, சொல்லு. காரில் சார்ஜ் போட்டிருக்கலாம்லன்னு கேட்டேன். இப்போ எங்கே இருக்கீங்க? செங்கல்பட்டுக்கிட்ட. கார் ஒருத்தர் விலை கேட்டதா சொன்னீங்களே. ஆமாம். எவ்வளோக்கு? 2 லட்ச ரூபாய்க்கு. கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வாங்க. கருணாக்கு 2 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு பேலன்ஸ்ல சிட்டி ஹோட்டல்ல ஒரு வீடு பாருங்க. எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு? அவர்கிட்ட பேசிட்டு சீக்கிரம் என்ன கூப்பிடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? வீடும் வேணாம், காரும் வேணாம். அவர்கிட்ட எப்போ பணம் கிடைக்கும்னு கேட்டு சீக்கிரம் என்ன கூப்பிடுங்க. நான் வைக்கிறேன்.
அதெல்லாம் எடுக்க முடியாதா? இப்போ எங்க இருக்கீங்க? வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். கார் சவுண்டே கேட்கல. காரு ஃப்ரெண்டு ராஜான்னு ஒருத்தன்ட்ட கொடுத்து அனுப்புனேன். அவன் ஆந்திரா எடுத்துகிட்டு போனான் வண்டியை. அப்புறம் அங்கே போய் ஏதோ பிரச்சனை, வண்டி போலீஸில். ஹலோ, காரில் வந்துட்டு இருக்கேன் பைபாஸில். அவன் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. காரை கேட்டு ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்கான். நான் தான் எடுக்கல. எதுவும் பிரச்சனை ஆகிட போகுது, வீட்டுக்கு வந்துட்டு போகிறான். இப்போ இருக்கிற வீடு அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சா மட்டும் என்ன பிடிங்கிடுவான் அவன். நீ கேட்ட உடனே காரை கொடுத்துட்டானா? கேட்குற மாதிரி கேட்டா அவன் வீட்டையே தருவான். இப்போ அவன் என்ன வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான்? பைக் தான் ஓட்டிட்டு இருப்பான். வண்டி எங்க இருக்கு? நான் போயிட்டு வந்துடுறேன்.
யாரு? கொடுங்க. ஹலோ. பாண்டி? பாண்டியும் இல்ல இல்ல, வெயிடா போன. எங்கடா இருக்கீங்க? கூட யாரெல்லாம் இருக்கா? என்னைக்காவது ஒரு நாள் அவன் தனியா மாட்டுவான். அன்னைக்கு இருக்குது அவனுக்கு. நீங்க வேணா 2 வருஷம் ஃபாரின் போயிட்டு வரீங்களா? கடனெல்லாம் அடைச்சிடலாம். ஃபாரின் போகிறதுக்கு பணம்? நான் வேணா பேசி கர்நாட்டை வாங்கி தரேன். 2 லட்ச ரூபா தருவாரா? ம். ஒரு 8 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கேளு. 10 லட்ச ரூபா வச்சு நான் இங்கேயே பிஸ்னஸ் பண்ணுறேன். நீங்க தானே ஃபாரின் போறேன்னு சொன்னீங்க. நான் இங்கே இருக்குது உனக்கு தொந்தரவா இருக்கா? யாரு? பேச வேண்டியதானே? அம்மா. அம்மானா என்ன? எடுத்து பேசு. பணம் தரல, அவங்க கிட்ட ஏன் பேசணும்?
சொல்லுங்க தம்பி. இட விஷயம் சொல்லியிருந்தல சார். கெருகம்பாக்கம் தானே? ஆமாம் சார். கெருகம்பாக்கத்தில் நான் அட்வொகேட் எல்லாம் பேசிட்டு தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக 2-3 நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு பணம் கைக்கு வந்துடும். ஹலோ சார். இந்த பேப்பரில் கையெழுத்து போடுங்க. இதில் 3 லட்சம் பணம் இருக்குது தம்பி. மண்டே ரிஜிஸ்ட்ரேஷன், பேலன்ஸ் அமௌண்ட் செட்டில் பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். 5.5 லட்சம் ஓகே தானே? ஓகே சார். சார் இல்லையா? சார் வெளியே போயிருக்கிறாரு. டீ காஃபி? பரவாயில்ல மேடம், பணம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ரெடி பண்ணிட்டீங்களா? சொல்லியிருந்தல மேடம், இடம் ஒன்று சேல்ஸ் பண்ண போகிறேன்னு. ஆமா. இந்தாங்க மேடம். 3 லட்சம் இருக்கு. ஃபோன் பண்ணி சொல்லிடுறீங்களா? வட்டியெல்லாம் சேர்த்து 2,94,000 தான் வரும். கணக்கு பார்த்துட்டு பேலன்ஸ் வாங்கிக்கிறேன். எங்க இருக்கீங்க? ஆஃபீஸில். உங்க ஃப்ரெண்டு மணி பணம் கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட பேசுறீங்களா? கொடுக்குறேன். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எவ்வளோ கொடுத்துருக்க? 3 லட்சம் கொடுத்துருக்கேன். ஏன் எவ்வளோ நாள்? ஃபோன் பண்ணிட்டு வர வேண்டியதானே? இல்லை, நீங்கள் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் நான் எடுத்து ஒழுங்காக பேசுவேன். சரி, அதான் பணத்தை கொடுத்துட்டு பேசிக்கலான்னு. பணம் ரெடியானது இன்னும் என் ஒய்ஃபுக்கே தெரியாது கருணா. நேராக உங்ககிட்ட கொடுத்துட்டு பேசிக்கலான்னு வந்துட்டேன். தேங்க்ஸ் மேடம். வரேன் மேடம். இதுக்கப்புறம் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். உனக்கு மனசாட்சியே இல்லையா? உனக்கு பணம் வேண்டப்ப மட்டும் தப்பா தோணலையா?
2 நாள்ல பணம் ரெடி ஆயிடும்னு சொல்லியிருக்காரு. ஹலோ, பணம் ரெடியா? அதெல்லாம் வேணாம், நானே வந்து வாங்கிக்கிறேன். 1 ஹவரில் வரேன். என்னை விட்டுருமணி. பணம் கொடுக்கலன்னா கார் ஓட்டிக்கிட்டு போக வேண்டியதாடா. கார் அடமான வச்சு தானே பணம் வாங்கினேன். என் மானத்தை அடமான வச்சேன்.